ஓகே, வெல்கம் டு மேட்ச் நம்பர் 2. மனிதவன் பேட் பண்ணுறாங்க, அது மட்டும் நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அறக்க பறக்க வந்துருக்கோம். நல்ல ஃப்ளிக்கு. நீங்கள் மொத்தம் 2 வாய்ஸ் கேட்கலாம். ஒன்று என்ன இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக். அவன் வந்து மைக்கில் கற்றுவான், நான் வந்து வெறும் வாயில் கற்றுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ரன் வந்திருக்கு. ஸோ மனிதவனுக்கு அகைன்ஸ்டாக யார் அதாவது போலிங் போட்டுருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம கேட்கணும். ஸோ பழனி வந்து மொதல் வந்து போல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கர் மெமோரியல் தான் வந்து போலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ன நேமில் விளையாடுறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். பால் நம்பர் 2. ஸோ வெல் பவுல். இந்த விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு கரெக்டான பிச்சில் போட்டால் நல்லா எடுக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா எடுக்குது. தரக்கூடாதுங்க, நல்ல பாலுங்க இது. ஸோ பண்ண பால் ஒரு டாட் பால் இருந்தது. நல்ல ஒரு ஷாட். சூப்பரான ஒரு ஷாட். ஃப்ரண்ட்ல புல் நல்ல ஒரு ஷாட். தெரியல 6 வருதுப்பா. ஸோ 6. சூப்பரான ஒரு ஷாட். ஹியூஜ். ஸோ திரும்ப அகைன்ஸ்ட் இருந்து ஓ மை காட். கிளியர். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. பட் எனிவேஸ் பால் லோவரா போயிருக்கு. பால் கீழ லோவரா கெப்டாய் போயிருக்கு. லைவ் போனாங்க பட் கீழ போயிடுச்சு. சீரியஸ்லி. சோ ஓவர் நம்பர் 2 from சந்தோஷ். நைஸ் பால். ஏட் கட் அவ்வளவு தூரம் ஆட ட்ரை பண்ணார் பட் அம்பையர்ல இருந்து பால் விக்கெட். க்ளீன் ஆன ஒரு பால். யங்ஸ்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க and விக்கெட் நல்ல எடுக்கறாங்க. பிரஷர் சமைட்டிங்க பவுலர் கிட்ட. So new ban at the crease. மணிலாவனுக்காக இன்ஃபீல்ட்ல கிளியர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு ஷாட். வெல்கம் பவுண்டரி ஃபார் மணிலாவன். ஸோ ஃபீல்ட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. லாங் ஆஃப் போயிருக்காங்க. நோ ப்ராப்ளம். திருப்பி அறுபதுல பால் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரெண்டு விக்கெட் போட்டுட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு ஸ்லோவர் பால் போட்டு மேட்ச் ட்ரிப் பண்ணிட்டாரு. விக்கெட் சூப்பர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ப மறுபடியும் சொல்லுவேன் நானே. அழகான ஒரு ஸ்லோவர் பால் ட்ரிக் பண்ணி 2 overs 15 runs on the board la. So over number 3 straight to the man. Nice ball Ganesh. Over number 3 team BMCC காக மணிலவன் வந்து பேட் பண்றாங்க. BMCC வந்து மேல bowling பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச்ல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா டாஸ் வின் பண்ண மணிலவன் வந்து பேட்டிங் அப்படின்னு உள்ள வந்துட்டான். ஸோ எனக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பிக் மூவ். ஒரு ஃபீல்டர் இல்லைங்க, அம்பேர் ஒன்னோட செட்டில் ஆகிட்டாங்க பாலில். ஸோ கணேஷ் டு ஷியாம். பேட்டில் பட்டா மட்டும் தான் ரன், பாடியில் பட்டா ரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரன்னே இல்லைன்றாங்க அந்த ப்ரொசீஜர். அதனால இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பேட் பால் டு எண்ட் ஓவர். 3க்கு 16 3 ஓவர் 16 ரன் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். நல்லா இருக்கு. ஆனா அடிக்கிற வேலைக்கு எப்படி இந்த டீஸ்ட் போட்டு ஓடுறாரு அப்படினு தெரியல. பண்ணிட்டாரு மணி. பட் எனிவேஸ் ஒரு அழகா குயிக்கான ஒரு ஷூட். நல்ல ஷூட். Oh my god, but wrong and straight ஆச்சுனா விக்கெட். ராங்கன்ற தாண்டி டபுள். நைஸ் ஸ்லிப். நல்ல ஸ்டாப் பை கெண்டா. ஓகே, ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணாங்க பட் ஆனா வேணாம். அழகான ஒரு ஷாட் கேப்ல. ஓ குயிக் ரன்னிங் சீரியஸ்லி. சோ ரெண்டா சொன்னா நல்ல ரன்னிங் ஜஸ்ட் ஒரு சின்ன ஜக்கிள் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீனா சம்டோ previous over la wicket run out ஆன வாய்ப்பு. பட் எனிவேஸ் அழகான ஒரு சிங்கிள் குயிக் in between the wicket. seriously நல்ல ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பால் ஒரு white plus 1 இது and dot ball to end over. 25 runs for okay over number 5 அப்படி கணேஷ். ஓ மை டியர் கணேஷா அப்படினா சொல்ல வேண்டியதா இருக்கு. 1 2 3 நல்ல ஸ்டாப். பாத்து யா அப்பா நல்ல ஒரு ஃபீலிங் பா.
நோ பால் சிக்னல் கொடுத்தாங்க. அபோ நோ பால் கொடுத்திருக்காரு. ஓ காட். பால் நம்பர் 2. ஆஹா, நல்லா விழுந்துச்சு. கரெக்டாக போட்டாங்க. சர்ப்ரைஸ் இது. எதிர்பார்த்துக்க முடியாது கீப்பர் கூட. டாட் பால். ஒரு 2 பால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்து கிரிப்பே இல்லாமல் பவுலிங் போட மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து சூப்பர் கிரிப்போட பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மலிங்காவோட ஆக்ஷன் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இவன் வேற குறுக்குல டிஸ்டர்ப் பண்றான். ஏதாவது கருத்து பேசான்னு பார்த்தா தீபக்கே இப்போதான் முடியுது. மைக்கில் எவ்வளோ பேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவன் என்ன பேச விட மாட்டான். வெல் பவுல். சூப்பரான டெலிவரி. நல்லா போடுறாரு. ஏன்னா பேட்டருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தெரியுது இந்த சைட மேட்ச். ஹபிக்குமே கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 2-3 டாட் பால் வந்திருக்கு. விண்டு சப்போர்ட் இல்லை லெக் சைடில். அதான் விஷயங்க. ப்ரெஷர் பிரிங் த விக்கெட்னா சொல்லணும். ஏன்னா ஹபியோட பேட்டில் பவுண்டரி தேவைப்படுது. அது சரியாக பண்ணல. விக்கெட். ஸோ 28 இருந்தது. ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு வைடு. ஓவர் நம்பர் 6. எஸ்எல் ஓடி இருக்காங்க. ஒன்று நியூ பேட்டர் அட் த ஸ்ட்ரைக் ஷானபாய். பின்னாடி போயிடுச்சுன்றதுனால 1 இல்லை 2 தருவாங்க. ஓகே, போன பால் டபுளுக்கு அப்புறம் நிறைய ஃபன் இருந்தது. ஆஹா, சூப்பரான டெலிவரி. அவர் பக்கம் தான் விக்கெட். பெரிய ஹிட். என்ன அடி அப்பா, எதிர்காத்துங்க எத்தனையும் ஃபிளாக் எப்படி பறக்குதுன்னு தெரியும். மேன் டு வாட்ச் பா. ஒரு வீட்டிலே வந்து தரமான ஒரு இதாக வந்து மாத்திட்டாரு. டாட் பால். 6 overs 39 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் விளையாடினாரு ஷானா. சூப்பரான ஒரு கவரில். பால் நம்பர் 2 நல்லா பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள். சாரி கண்ணா. ஒரு டச் 1-2 அப்படிதான் கேள்வி. 2வது குயிக்கா ரன்றாங்க. ஓ சூப்பர் த்ரோ போட்டானா. கொஞ்சம் ராங் சைடுல போயிடுச்சுப்பா. சீரியஸ்லி நல்ல த்ரோ. செம. Oh, beautiful inside out. The field in the deep. ஒன்னு and அந்த பால் லேண்ட் ஆகி ரொம்ப நேரம் அப்புறம் வந்துச்சு. ரெண்டாவது கம்ஃபர்ட்டபிளா கிராஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு இண்டியன் ஹைட். மறுபடியும் சேம் ரீஜன். But the correct into the hands of Dilli Ganesh. That's the wicket buddy. So new batter to Greece. Wow, நல்ல பால். ஒரு லேக் கட்ட ட்ரை பண்ணார். பட் ஆனா நடக்கல. டாட் பால் டு எண்ட் ஆஃப் திஸ் ஓவர். So dot ball to end the 7th over. ஓவருக்கு 46 8வது ஓவர். ஆன் ஸ்ட்ரைக்ல தேவா. கேட்ச் நியர் நல்ல சான்ஸ். முக்கியமான கேட்ச். 1-2 ஓவர். 2 பேருக்குள்ள ஒரு கிளாஸ். எதுக்கு அப்படினா ஒருத்தர் கால் பண்ணி இருந்திருக்கலாமே. அனகொண்டாவும் ஃபுட் பாண்டாவும் இச்சு இந்த மாதிரி இச்சு கீழே விட்டாங்க. கேட்ச் கால் பண்ணிருந்தா மேபி அந்த கிளாஸ். நல்ல ஒரு ஃபுல் ஷாட். அடிச்சார். பட் டாட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப். வெரி குட் ரன்னிங் கேட்ச். அண்ட் அழகா தேவா ஒரு ஹிட் அடிச்சானே மறட்டி அடிச்சாரு. ஒரு கேட்ச். ரன் அடிய போய் போன பால் வந்து வைடு +1. ஸோ நான் ஸ்ட்ரைக்கு போயிட்டாரு வினோத். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கு ஹெலிகாப்டர். பட் எனிவே ஒரு ரன் அவுட் சான்ஸ் பார்த்தாங்க. பட் மாத்தி வச்சாரு ஒரு பேட்டர். இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஒரு ரன் அவுட் விக்கெட். நீங்க தான் கொஞ்சம் உசாரா பேட்டர் யோகேஷ். ஆஹா, நல்ல பால். எனிவேஸ் அந்த ஸ்டம்ப்ல வந்து நல்ல போறதுலயே ஒரு ரன் ஓடி வந்தாரு போல. பவுலர் கொஞ்சம் சுதாரி பார்க்கணும் போல. கேட்ச் அப்படின ஒரு கால் பண்ணா இல்ல. பால் கலந்து போய் விட்டது. சோ 1 or 2 அப்படினா கேள்வியே ரெண்டாவது கம்ஃபர்ட்டபிளா எடுத்துட்டாங்க. 2. ஆஹா, பிக் ஸ்விங்.
ஒரே ஒரு ரன் கிடைக்கும், அது ரெண்டாவும் மாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் சூப்பராக முடிச்சிருக்காங்க, ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நம்பர்ஸ் போர்டில் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபைட் இருக்கும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். இந்த மேட்ச்க்கான டாஸ் வந்து வெற்றிகரமாக பால் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முத பாலே நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப்ல அழகா போட்டு சூப்பரா அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸ்டார்டிங் ஓகே, இன்னும் பெட்டராக பயணிவரன் அழகான ஒரு பால் அண்ட் பால் இந்த சூப்பரான ஒரு டாட் பால் அண்ட் பேக் டு பேக் விக்கெட்டே வந்து டாட் பால். சீரியஸ்லி வாட் ஆர் டெலிவரி, ஸ்டன்னிங் டெலிவரி. அந்த பேட் இழுத்திட்டாரா, என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னே தெரியல. ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு மொத்தத்துல. ஸோ பெஸ்ட் ஆஃப் த டே, சூப்பரான டெலிவரி. செகண்ட் விக்கெட் ஃபார் டீம் மணி 11. பேக் டு பேக் விக்கெட். பவுலிங் சைடு பயங்கரமான எனர்ஜி இருக்கு. யோகேஷ் லெக் கட்டர் அடிச்சிட்டே இருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். நல்ல பால், மறுபடியும் அந்த ஸ்டம்ப் லைன் போர்ட்ல. ஏதோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் மாதிரி தெரியுது எனக்கு. ஆஹா, ஃபீல்டில் பாருங்க வச்சிருந்தாங்க முன்னாடி, ஃபீல்டு இருந்தாங்க மாற்றிட்டாங்க. ஓகே, இது வெரி வெரி குட் ஃபர்ஸ்ட் ஓவர். சூப்பரான ஒரு மொதல் ஓவர், அருமையான ஃபர்ஸ்ட் ஓவர். தேவா கல்லுல போட்டு ராங் சைடு போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது சீரியஸா. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டர் மேல எதுவுமே இதெல்லாம் வைடே தர முடியாது. அந்த லெந்த் பால் பேக் ஆஃப் பால்லாம் வைடு ரொம்ப க்ளோஸ் ஆனது. பட் இந்த பால் தெரியாதுன்ற மாதிரி ஷாட் பட் எங்க எவ்வளவு போயிருக்கு. ஆனா வானத்துல பால் மச்ச கலர் சரியா தெரியல. 11 மணி வெயில்ன்ற காரணத்தினால இனிமே பண்ண முடியாது. ஒன்னு ஒரு இந்த பேட் சவுண்டே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பால் பேட்ல பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, பால் வர விட்டு தட்டலாம்னு பார்த்தாங்க, பட் ஆனா ப்ரொடெக்ஷன் அங்க பாருங்க. டாட் பால். ஆஹா, இம்முறை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா அந்த பால். எனவே சிங்கிள் மட்டுமே வந்து கிடைச்சது. அகைன் அங்க ஒரு சிங்கிள். கடைசி பால். மறுபடியும் பேக் அப் லெந்த் டெலிவரி ஆக நல்ல பால் பவர் பிளே முடிஞ்சிச்சு. டாட் பால் டு எண்ட் பவர் பிளேல சோ 2 ஓவருக்கு 7. எங்கயோ படன் நடிச்சது, பட் ஆனா போனது எங்கயோ போயிருக்கு. முதல் பால் ஒரு வைடு இருந்தது, கவர் சைடுல தட்டி விட்டு வரலான்னு பார்த்தார், பட் போன தடவை வந்து லாங் ஆன். டாஸ் பால் ஏன் உரிங்க, எதுக்கு உரிங்க? இப்போதைக்கு எங்களுக்கு தட்டி ரன் எடுத்தா போதுமே என்று இது பண்றது, பட் ஆனா அடித்தது ஜஸ்ட் ஜென்டலான ஒரு புஷ் நான் ஸ்ட்ரைக் ரன்ல அது பண்ணுங்க. ஆஹா, நல்ல த்ரோ, பட் எனிவேஸ் க்ளோஸ் கால். பட் மேபி ஒரு சான்ஸ். இம்முறை என்ன பண்ண நினைச்சாரு டபுள் மைண்டாக போயிருந்தார். பால் அகைன் டாட் பால், பட் தரமான ஒரு லெந்த் ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ல பட்டில சீரியஸ்லி ஸ்டார்ட் கேட்ச் பா. வெரி குட் கேட்ச், ஸ்டன்னிங் கேட்ச் தான். லோ கேட்ச், அது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கஷ்டமான பால் வரதுக்கு முன்னாடி பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஆஹா, 2 செகண்ட் லேண்ட்ல இருந்திருக்குது. 3 ஓவருக்கு 12. அருமையான ஒரு யார். ஓகே ரெண்டாம் மூணா அப்படினா ஓகே மூணா ஒரு 2-3 பால் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஹீட்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போன். சோ பயங்கர ஹார்ட் பா இன்னைக்கு சென்னை. பர்టిక్యులர் சொன்னா மைண்ட் ஆக்சுவலா ஒரு பயங்கர ஹார்ட்டா இருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி இருக்காரு பேட்டரி. பவுண்டரி இல்லாம மேட்ச் ended. நான் சொன்னது காலையில கேட்டுச்சு போல அவசரப்பட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஆட்டாங்க and அதோட டாட் பால் போட்டாங்க. ஓவர் முடிச்சுக்கோ. Okay, after the break, over number 5. Fine. பட்டான ஒரு bowler வந்து உள்ள பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் தட்டி அடிச்சுட்டாங்க. 1-2 புஷ் பண்றா. த்ரோ குயிக்கா இருக்கு. க்ளோஸ் கால். எனி சான்ஸ் எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. 2 ரன். அழகான ஒரு போன கட்சி ஸ்பீட். ஓ சிங்கிள் ஸ்டாப் பண்ணி கடைசி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் லீக் ஆயிருக்கு. 3 ரன் ஓடுவாங்களா? இல்ல வேணாம், ஓடி வந்துட்டு வேணாட்டாங்க. அது ஒரு விஷயம். வந்து லெக் சைடுல 5 பேர் அரவுண்ட் வைக்கிறேன்றதால நோ பால்.
இன்னும் 23 பாலுக்கு 30 அப்படிங்கும்போது இந்த கேம் இன்னும் டில் அலைவ் தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் இன்னும் ரொட்டேட் பண்ணுறாங்க கேமுக்குள்ளே. நைஸ் பிளேட், 4 ரன்ஸ், 4 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ், ரொம்ப முக்கியமான 4 ரன். இப்போ தான் கேம் ஆரம்பிக்குது. பிஎம்சிசி சென்ட்ரல் மெமோரியல் ஃபைட் பேக் பண்ணுறாங்க. இந்த ஒரு 4 ரன் வந்து ரொம்ப பெரிய நம்பர். ஸோ குட் ஃபைட் ஃப்ரம் டீம் பிஎம். இந்த 4 பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணிருக்கு. Oh my god. ஸோ 2 ரன் இருக்கு, கேரண்டடா 2 ரன் இருக்கு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர் வந்து யோகேஷ் கிட்ட பெட்டரா வரல. வெல் பால், நல்ல பால். இத போட வேண்டியதானே, இத விட்டுட்டியா அங்க போறீங்க. நம்ம கீப்பரோட மைண்ட் செட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 18 பாலுக்கு 24 கார்த்திகோட 6வது ஓவர். பேட்டிங் சைடு நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா நல்லா படுது, ஒரு சின்ன பம்பு, ரன் அவுட். ஸோ இதான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆகும். அபி திட்டுவாங்க, தப்பிட்டாரு. ஓகே, நியூ பேட்டராக திலீப் வந்து நான் ஸ்ட்ரைக்கில் ஆட் ஆயிருக்காரு. 23 ரன் அடிக்கணும் 17க்கு. பெஸ்ட் ஆஃப் த டே ஃப்ரம் தி கீப்பர். சைடுல டையர்ட் சூப்பரான கேட்ச் கார்த்திக் சர்மா. தரமான 2 பால் 2 விக்கெட் ஃபைட் பேக் பண்ணாங்க டீம். ஒரு லெந்த் அழகான அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். அடுத்த பால் டீம் ஹானா ஹாட் ரைட். ஷாட் ஹைட் தான் இது. ஆஹா, கேப் கொஞ்சம் வேலைய காட்டிச்சு ஃபீல்டருக்கு. நல்ல ரன்னிங் அண்ட் 2 ரன்ஸ் பா. ஆஹா, ஒண்ணு பண்ண முடியாது. அழகான ஒரு ஜட்ஜ்மென்ட், நல்ல ஒரு பஞ்ச். ஓ மை காட், லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் வேண்டுமா அப்படின்ற மாதிரி உனது குயிக்கா ரன் அடி சைடு இம்பார்ட்டன்ட். சம ஹார்ட்பா. மேட்சும் சரி, கிளைமேட்டும் சரி. கையில போனை பிடிக்க முடியல. நைஸ் ரைட். சின்ன கிளைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட போறாரு. ஃபுல்லர் லெஃப்ட்ல அப்படினா தெரிஞ்சு வச்சிட்டாப்பா பேட்டர் முதல்ல. 12-15. ஓ ஃபிளாட் பால். பால் ஸ்வீப் பண்ணாங்க, பட் கனெக்ஷன் இல்ல. விண்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. இப்போ வந்து கரெக்ட்டா நல்ல ஹிட் அடிச்சா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகும். இந்த பொசிஷன்ல பால் போடுறாங்க. விண்ட் மாறி இருக்குறத அங்க கேப்டன் அப்டேட் பண்றாரு. சாமா விண்ட் லெஃப்ட் சைடுல. ஓ சூப்பரான ஒரு ஷாட். This is a crucial six. Oh, left side போறாங்க. சூப்பர் பிக்கப் அண்ட் மேட்ச். கேம் சேவிங் இது. கேம் சேவிங் இது. 10 பாலுக்கு 9 ரன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. நின்றுச்சு. அவ்வளோதான். ஏன்னா சிங்கிள் போர்ட் போயிட்டாங்க. 2வது ரன்னு கீப்பருக்கு த்ரோ வருதா அப்படின்னு பார்க்கணும். எஸ், வருது. வந்து ஓவர் மாதிரி இருக்கு பாருங்க. 3 வெறித்தனம் 3 ரன். இப்போ பேட்டிங் சைடு வெற்றிகரமாக ஆன்சேக்கர் வரதுல ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஓடிட்டாரு. கிட்ட இந்த கேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஎம்சிசி கிட்ட இருக்கு. 3 வின் படி. பிரேம் உண்மையாவே குயிக் ரன்ஸ் எடுத்து வந்து டீமுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் வந்து ஹோப் கொடுத்துட்டாரு. நைஸ் ட்ரை. சீரியஸ்லி வெல் ஷாட். வேணாம்ட்டாங்க. நல்ல கால் தான் அது. Only one. Good shot. Seriously. ஆகே ஹேனா ஒரு அழகான ஒரு சிங்கிள் and yes. பிரஷர் இல்ல, சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. சோ இதுதான் தேவையான ரன்ஸ் வந்துச்சு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணனும், பிரஷர்ல வந்து டாட் பால் ஓடலாம்னு. அந்த ஒரு ஹிட் இல்ல, முக்கியமா சொல்லணும்னா அந்த பவுண்டரி ஒன்னு போச்சு பாருங்க. இந்த டைம் அதே மாதிரி அழகா ஃபீல்டிங் லெஃப்ட் சைடுல இங்க போச்சு பாருங்க. அங்க தான் மேட்சே மாறுச்சு. சிங்கிள் 6 பாலுக்கு 3 ரன். ஃபீல்ட் செட்டப் பண்ணல. பொறுமையே. ஓகே, லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. டிஸ்டர்ப் பண்றாங்கப்பா. ஓகே, 4 பாலுக்கு 3. 4 பாலுக்கு 3. கடைசி நிமிஷம் இந்த மாதிரி ஒரு விக்கெட் தேவையா? 4 பாலுக்கு 3. ஓ மை காட், 4 பாலுக்கு 3 ரன். மறுபடியும் 4க்கு 3. ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். சிக்னல், விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், 3 பாலுக்கு 3. இதெல்லாம் ட்விஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த மேட்ச். 3க்கு 3. சோ க்ளோஸ். வெயில்ல மறந்துடுச்சு. டெர்மிகூல் போட்ட மாதிரி கிளியர் ஆயிடுச்சு பாருங்க மைண்ட். 3க்கு 3. ஆஹா, லெஃப்ட் சைடுல போட்டாயா. வைட் சிக்னல். 3க்கு 2. கதறல், கத்தல் எல்லாமே கேக்குதுப்பா. எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
கோச்சுக்காம என்ன நடந்தாலும் ஒரு நல்ல ஃபைட் பண்ண தம்பி பாராட்டி ஆகணும். மேட்ச் எப்படி போகுது பார்ப்போம். 3-2. நைஸ் பிளேட். Sorry, the game savior. Oh my God, கடைசியா வந்து லாஸ்ட் மினிட்ல பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி and 2 runs. Team BMCC இந்த கேம் வின் பண்றாங்க and hard luck to the side Mani 11. The spare of 2 balls. பை இவ்வளவு க்ளோஸா Well bowled, really well bowled. கொஞ்சம் நேரோவா மிஸ் பண்ணாங்க. Well played boys. But anyway sir நல்ல கேம். 55 ரன்கள் Hard luck boys, team Mani 11. அடிச்சிட்டாங்க.